Hi friends. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸோட ஃபோர்த் பார்ட். ஓகே, ஸோ இதுல பார்க்க போற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த செஷன். So first question. So two stations X and Y are 330 km apart. Okay, so train A starts from X at 9 a.m. at 60 km per speed. Okay, then train B starts from Y at 10 a.m. at 40 km per hour speed. Okay, so at a station 120 kilometer away from Y and 210 away from X, A halts for 35 minutes. Okay, yeah, so question என்ன சொல்லிருக்காங்கன்னா, see there is a two stations, that is X and Y. Okay, so X ல இருந்து train A starts at 9 a.m. speed வந்து 60 kilometer per hour. Okay, next, so from Y train B starts at 10 a.m. and the speed of train Y is 40 kilometer per hour. இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலா இது 9க்கே ஸ்டார்ட் ஆகுது, இது 10க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 o'clock டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 330 கிலோமீட்டர். ஸோ ஏ வந்து ஸோ 9 to 10 1 ஹவர்ல 60 கிலோமீட்டர் போயிருக்குமா. ஸோ 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வில் பி 270 கிலோமீட்டர். ஓகே, இப்போ ட்ரெயின் ஏ வந்து இந்த இடத்துல இருக்கு அட் 10 o'clock. ஓகேவா, இந்த சைட் போகுது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அட் அ ஸ்டேஷன் 120 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஒய். ஸோ இது 120 கிலோமீட்டர்னா ஸோ இந்த பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும். இட் வில் பி 150 கிலோமீட்டர். யா, பிகாஸ் சி இந்த டோட்டல் வந்து 270ன்றப்போ இது வந்து 120னா இது வந்து 150. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் தட் பி ஸ்டேஷன் பி. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஷன் பில ட்ரெயின் ஏ வந்து 35 மினிட்ஸ்க்கு ஹால்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஷன் பிக்கு ட்ரெயின் ஏ வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ 150 கிலோமீட்டர்ஸா டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ 150 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ, 60 into time. So time is equal to 150 divided by 60, 5 by 2. So that is 2.5 hours. So அப்போ 2.5 hours na 11 12:30 க்கு A will come to train station P. Okay, 12:30 ல இருந்து ஒரு 35 மினிட்ஸ்க்கு இங்கேயே நிக்க போகுது. That is 12:30 ல இருந்து 15 வரைக்கும் train A will be standing in ஸ்டேஷன் பி. இப்போ இந்த ட்ரெயின் பி வந்து இந்த ஸ்டேஷன் பிக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஸ்பீட், ஸ்பீட் இஸ் 40 கிலோமீட்டர்ஸா. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் வந்து 40 இன்டு டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 3 hours. தட் இஸ் 10க்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 11, 12, 1. ஸோ அட் 1 o'clock train B will come to station B. Already 12:30 ல இருந்து 1:05 வரைக்கும் train A வந்து station P ல தான் இருக்கும். So at 1 o'clock the two trains will meet each other. Okay, the two trains will meet. Okay, yeah, next question. So a policeman traveling at 90 km per hour crossed a thief traveling at 60 km per hour in the opposite direction. He had to travel for another 6 minutes before he could find a gap in the median where he could take a U-turn and start chasing the thief. So they crossed each other at, okay, after they crossed each other, how long would that policeman take to catch the thief? Okay, so இது வந்து ஒரு ரோடு. ஓகேவா, ஸோ போலீஸ் இங்க இருக்காங்க, தீஃப் இங்க இருக்கான். போலீஸால ஸ்ட்ரைட்டாவே யூ-டர்ன் போட்டு போட முடியல. ஸோ ஒரு 6 மினிட்ஸ் போகணும். ஸோ போலீஸ் இஸ் ஹியர், தீஃப் இஸ் ஹியர். ஸோ போலீஸோட ஸ்பீடு வந்து 90, தீஃபோட ஸ்பீடு வந்து 60. இப்போ 6 மினிட்ஸ்ல போலீஸ் வந்து இந்த சைட் டிராவல் பண்ணுவாரா. அப்போ 6 மினிட்ஸ்ல போலீஸ் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பாங்க. ஸோ 60 மினிட்ஸ், தட் இஸ் ஒன் ஹவர்ல 90 கிலோமீட்டர்ஸ்னா இன் 60 மினிட்ஸ் he goes 90 kilometer. In 6 minutes, so it will be 1 10 9 kilometers. So in same
6 கிலோ அதே 6 மினிட்ஸ்ல தீஃப் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? ஸோ 1 மினிட்ல 60னா 6 மினிட்ஸ்ல 6 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பான். ஸோ போலீஸ் வந்து யூ டர்ன் போடுறப்ப இந்த தீஃப்க்கும் போலீஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 15 கிலோமீட்டரா இருக்கும். பிகாஸ் 9 + 6. அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ தீஃப் இங்க இருக்கான், போலீஸ் இங்க இருக்கான். போலீஸோட ஸ்பீடு வந்து 90, தீஃபோட ஸ்பீடு வந்து 60. ஓகே, இப்போ தீஃப் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் 60ல டிராவல் பண்றதுக்கும் போலீஸ் வந்து 15 + x டிஸ்டன்ஸ் 90ல டிராவல் பண்றதுக்கும் சேம் டைம் தான் எடுத்துக்கும். தட் இஸ் 15 + x divided by 90 is equal to x by 60. It is 2, it is 3. அப்போ 30 + 2x is equal to 3x. அப்போ x is equal to 30 kilometers. ஓகேவா? இப்போ x 30னா டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போலீஸ் டிராவல் பண்ணணும்? ஸோ போலீஸ் ஹவ் டு டிராவல் 45 கிலோமீட்டர். இந்த 45 கிலோமீட்டரை எவ்வளோ டைம் ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு? 90ல இன்டூ டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 45 by 90, தட் இஸ் half an hour, தட் இஸ் 30 minutes. ஓகேவா? ஸோ 30 minutes. ஆல்ரெடி போலீஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 6 minutes டிராவல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 30 minutes டிராவல் பண்ணி தீஃபை பிடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் டைம் வில் பி ஈக்குவல் டு 30 + 6, that is 36 minutes. Okay, so this is the answer for this question. Yeah, so next question. A and B started running towards each other from M and N simultaneously with the speeds of 5 and 4 km/h respectively. After they meet, A takes 9 hours less to reach N than the time taken by B to reach M. Okay, so in the question வந்து நார்மல் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆக்சுவலா அந்த நம்ம ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் S1 by S2 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 divided by T1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், செகண்ட் வீடியோலையும் ரெண்டு வீடியோ சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா 3 வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 வீடியோல 2 வீடியோல வந்து இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் வந்து நான் டெரைவ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ two friends A and B start running towards each other from M and N. So this is M, this is N. So A is here, B is here. They are meeting at some point. Okay, for meeting this, A will take T times and B will also take T time. After meeting, A will take T1 hours to go to N. After meeting, B will take T2 hours to go to A. So A ஓட ஸ்பீடு வந்து 5 km/h, B ஓட ஸ்பீடு வந்து 4 km/h. இதுல எந்த வேல்யூலாம் கொடுத்துருக்காங்கன்னா, so after meeting each other, A takes 9 hours less to reach N than the time taken by M the B to reach M. So in case if B takes X hours means then A will take X minus 9 hours. Okay, so இப்போ இதை வச்சு we can solve the question. Okay, so formula என்ன? S1 by S2 is equal to square root of T2 divided by T1. S1 என்ன? 5 by 4 is equal to square root of T2 என்ன? X divided by X minus 9. X divided by X minus 9. இப்போ squaring on both sides ன்றப்ப 25 by 16 is equal to X divided by X minus 9. So 25x minus 225 is equal to 16x. 25ல இருந்து 16 போச்சுன்னா 9. So 9x is equal to 225. X is equal to 80, 90, 20, 21, 22, 4. So x is equal to 25. Okay, so என்ன கேக்குறாங்க? find the distance between M and N கேக்குறாங்களா? ஓகே, so இப்போ என்ன பண்ணலாம்? x is equal to 25 சொல்லிட்டேன்னா அப்போ இந்த டயக்ராம்ல பிளாட் பண்ணுவோம். ஸோ இது A, இது B, இது T ஹவர்ஸ், இதுவும் T ஹவர்ஸ் தான். ஸோ இது வந்து x, இது வந்து 9 minus 6 x minus 9 x minus 9. Yeah, it is x minus 9. x ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியுமா 25.
அப்போ இதோட வேல்யூ என்ன 16. அப்போ t ஓட வேல்யூ என்ன? t க்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, that is t is equal to square root of t1 t2, that is root of 25 into 16, that is 5 into 4, so t is equal to 20. okay, அப்போ இது வந்து 20, இங்கேயும் 20. அப்போ so a will take 36 hours, b will take 45 hours. So I want the distance. So distance வேணும்னா so I can multiply it with the speed. So a ஓட ஸ்பீட் வந்து 5, b ஓட ஸ்பீட் வந்து 4. அப்போ 36 into 5 போட்டாலே எனக்கு டிஸ்டன்ஸ் வந்துரும், இல்ல 45 into 4 போட்டாலே எனக்கு டிஸ்டன்ஸ் வந்துரும். So the distance is 180. Here also 5 6 3 6 5 are 30. So yeah, so the distance is 180 கிலோமீட்டர். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா. ஓகே, s1 by s2 is equal to root of t2 divided by t1, t is equal to square root of t1 t2. ஓகே, சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவோட டெரிவேஷன் வந்து முன்னாடி போட்ட வீடியோல இருக்கு, so you can watch that. okay, so the answer for this question is 180 160. 116 போட்டிருக்கேன், 180. just a minute, check பண்ணிக்கிறேன் ஆன்சர். (22) 180. okay, yeah, so 180 is the correct answer. okay, yeah, no problem. So still next question. So two men started walking towards each other from points from each other starting point simultaneously from x and y, which are 12 km apart. They meet after 1 hour. After meeting, a increases his speed by 6 km, b reduces his speed by, okay, they arrived at the destination simultaneously. okay, so இங்க என்னன்னா two persons வந்து x and y ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. okay, so the points are x and y. so two men started. okay, என்ன பண்றாங்க, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். ஓகே, இப்போ they meet each other after 1 hour. they meet each other after 1 hour. so இங்க வந்து person a இருக்காரு, இங்க வந்து person b இருக்காங்க. ஓகேவா, so they meet each other after 1 hour. so let the speed of a be x and the speed of b be y. ஓகேவா, அப்போ a வந்து 1 ஹவர்ல x டிராவல் பண்ணிருப்பாரு, b வந்து 1 ஹவர்ல y டிராவல் பண்ணிருப்பாங்க. they meet each other. okay, so a will travel for x and b will travel for y because a ஓட ஸ்பீட் வந்து x கிலோமீட்டர் per hour னா they meet each other after 1 hour means he will travel x, b will travel y. so அப்போ x plus y is equal to 12. இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, after meeting a increased his speed by 6 km, that is மீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரிட்டர்ன் இருக்குல்ல, சோ அந்த ரிட்டர்னை வந்து x plus 6 ஸ்பீட்ல வந்து a வந்து டிராவல் பண்றாரு. அடுத்து b என்ன பண்றான், b reduced his speed by 6 km, that is b வந்து y minus 6ன்ற ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்றாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா they arrive at their destination simultaneously. okay, so they arrive at their destination simultaneously. okay, so find the initial speed of a. okay, so find the initial speed of a. so இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, see first இப்போ வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் a வந்து y டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணுமா? கரெக்டா, பிகாஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு y டிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த y டிஸ்டன்ஸ என்ன ஸ்பீட்ல டிராவல், ஒரு நிமிஷம், யா, ஓ இத வந்து இங்க வரையறேன். சோ இது a, இது b, இந்த இடத்துல மீட் பண்றாங்க. a வந்து x டிராவல் பண்ணிப்பான், y டிராவல் பண்ணுவான். a வந்து x plus 6, இவன் வந்து y minus 6. see இப்போ a வந்து இங்க இருந்து b க்கு போகணும். ஓகேவா, so what is the distance he have to travel? y. அந்த டிஸ்டன்ஸை எந்த ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு? x plus 6. so that is distance is equal to speed into time. y is equal to x plus 6 into time. so time is equal to y divided by x plus 6. இப்போ b வந்து இந்த x டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணணுமா? இந்த x டிஸ்டன்ஸ
y minus 6 என்ற ஸ்பீட்ல டிராவல் பண்றாரா? so distance is equal to speed into time. so distance என்ன x, speed வந்து y minus 6 into time. so time is equal to x divided by y minus 6. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பெக்டிவ் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் y divided by x plus 6 is equal to x divided by y minus 6. ஓகேவா? இப்போ எனக்கு ஆல்ரெடி தெரியுமா x plus y is equal to 12 ன்னு. so I assume y is equal to 12 minus x. இப்போ இந்த y is equal to 12 minus x கொண்டு வந்து நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so y divided by x plus 6 is equal to x divided by y minus 6. so அப்போ 12 minus x divided by x plus 6 is equal to x divided by 12 minus x minus 6. so இங்க என்ன இருக்கும்னா 12 minus x divided by x plus 6 is equal to x divided by 6 minus x ன்னு இருக்கும். so இதை நம்ம cross multiply பண்ணனா 12 minus x into 6 minus x is equal to x into x plus 6. so 6 into 12 வந்து 72 minus 12x minus 6x plus x square is equal to x square plus 6x. so இந்த plus x square cancel ஆயிடும். so இந்த 6x அங்க போச்சுன்னா minus 6x. so minus 12 minus 24. so 24x is equal to 72. so 24x is equal to 72, x is equal to 3. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? find the initial speed of a. so initial speed of a is x only, so that is 3. so the answer is 3. okay, yeah. so next question, a and b started from p and q towards q and p respectively at the same time. after they meet, a and b exchange their speeds and proceed towards each other with their respective destinations. okay, so in the question it's an interesting question. if it takes a, okay, இப்போ என்னன்னா ஒரு பிளேஸ், ஓகேவா, pq யா, so pq, a வந்து இங்க இருக்கான், b வந்து q ல இருக்கான். ஓகேவா? ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மீட் பண்றாங்களா? so இந்த டிஸ்டன்ஸ் வந்து u ன்னு வச்சுப்போம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து v ன்னு வச்சுக்கலாம். uv வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ab ன்னு வச்சுக்கலாம். ab வேணா xy ன்னு வச்சுக்கலாமா? xy ன்னு வச்சுக்கலாம். so இந்த டிஸ்டன்ஸ் வந்து x, இந்த டிஸ்டன்ஸ் வந்து y. இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்றாங்களா? இப்ப a ஓட ஸ்பீட் வந்து a னே இருக்கட்டும், b ஓட ஸ்பீட் வந்து b னே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ a வந்து x டிராவல் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? டைம் ஃபார் a x என்ற டிஸ்டன்ஸ டிராவல் பண்ணி வர்றதுக்கு, இந்த p ல இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் o ன்னு வச்சுப்போம். po வந்து x, oq வந்து y கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த x கிலோமீட்டர் a ல டிராவல் பண்றதுக்கு x by a மினிட்ஸ் ஆயிருக்கும். x by a மினிட்ஸோ ஹவர்ஸோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். இப்போ அதே டைம் ஃபார் b, b வந்து இந்த y என்ற டிஸ்டன்ஸை டிராவல் பண்றானா? இந்த y டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஓகேவா? இவங்க மீட் பண்றதுக்கு சேம் டைம் தான் இருக்குமா? சோ இவனுக்கு வந்து x by a டைம் ஆயிருக்கும், b க்கு வந்து y by b டைம் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் ஸ்பீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தட் இஸ் இப்ப a ஓட ஸ்பீடு வந்து b, b ஓட ஸ்பீடு வந்து a. ஓகேவா? இப்ப a என்ன பண்ணணும்? a வந்து இங்க இருக்கானா, மிட் பாயிண்ட்ல இருந்து q க்கு போகணும். தட் இஸ் oqன்ற டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணணும். oq ஓட டிஸ்டன்ஸ் என்ன? y கிலோமீட்டர்ஸ். இந்த y கிலோமீட்டரை b ன்ற ஸ்பீடா டிராவல் பண்ணுவான். தட் இஸ் y by b தான் அவனுக்கு எடுத்துக்கிற டைம். இப்போ இந்த bன்ற பர்சன் என்ன பண்ணுவான்? pன்ற இந்த x கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவான். பிகாஸ் அவன் மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க போகணும், p க்கு போகணும். தட் இஸ் x கிலோமீட்டர் போகணும். இப்ப b ஓட ஸ்பீடு வந்து a வா? அப்ப x கிலோமீட்டர் a ன்ற ஸ்பீட்ல கிராஸ் பண்ணா டைம் என்னவா இருக்கும்? x by a வா? சோ சி ரெண்டு பேருக்குமே x by a plus y by b, y by a plus x by b. சி ரெண்டு பேருமே சேம் டைம் தான் எடுத்துக்க போறாங்க. ஓகேவா? இப்போ क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்க? if a takes 128 minutes means then b will also take 128 minutes only. okay, so the answer for this is 128. both the persons will take same equal time. okay, so next question, the train p has a length of 300 meter and a speed of 72 kilometer per hour. train q has a length of 600 meter and speed. okay,
அடுத்து ட்ரெயின் Q ஓட லென்த் வந்து 600 மீட்டர், அதோட ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவர். தட் இஸ் 90 into 5/18. ஸோ 1 இது 5, தட் இஸ் 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? both the trains enter in the tunnel in opposite directions. The length of the tunnel is 600. which train will exit first? ஓகே, அப்போ நம்ம நார்மலா ஒவ்வொரு ட்ரெயினும் இப்போ P வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், Q எக்ஸிட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம்னு பார்க்கலாம். டனலோட லென்த் வந்து 600. ஓகேவா? இந்த டனலோட லென்த் வந்து 600 மீட்டர். P ஓட லென்த் தெரியும், Q ஓட லென்த் எனக்கு தெரியும். ஸோ P ஓட லென்த் வந்து 300, 600. ஸ்பீடு வந்து என்ன? 20, 25. இப்போ டைம் டேக்கன் ஃபார் P டு கிராஸ் த டனல் என்னவா இருக்கும்? That is 300 plus 600. That will be equal to 20 into time. So 900 is equal to 20 into time. So T is equal to 900 divided by 20. So that is 45. So P will take 45 seconds. Okay va? அடுத்து time taken for Q to cross the tunnel. Okay. So the tunnel will be what? 600 plus 600. That is equal to 25 into time. So 1200 is equal to 25t. So t is equal to 1200 divided by 25. So 425 are 100. So 12 1200 வந்து இல்ல 48 because 4 வந்து 100 னா 40 will be 1000 and 8 will be 200. So time is equal to 48 seconds. அப்போ which train will cross the tunnel first? So train P will cross the tunnel first. அடுத்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? What is the length of the other train that is still there in the tunnel at the time? Okay, இப்போ P வந்து கம்ப்ளீட்டா வெளிய போனதுக்கு அப்புறம் Q வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள இருக்குமா? For 3 seconds the train Q will be inside the tunnel. அப்போ எந்த லென்த் எவ்வளவு ட்ரெயினோட எவ்வளவு லென்த் வந்து டனலுக்குள்ள இருக்குன்னா 3 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய லென்த் வந்து டனலுக்குள்ள இருக்கு. ஒரு செகண்ட்ல the Q will go for 25 meters. So 3 seconds it will go for 75 meters. Okay, so 75 meter of the train is still inside the tunnel. Okay, so இதுதான் answer. Okay, so P, 25, 75 will be the answer for this question. Okay, see ரெண்டாவது பார்ட் வாட் லென்த் வந்து எந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து உள்ள இருக்குன்னா, ஸோ ட்ரெயின் கியூ தான் உள்ள இருக்கு. சி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 45 நிமிஷத்துல வெளியே வந்துருது, ரெண்டாவது ட்ரெயினுக்கு வந்து 48 நிமிஷம் ஆகுது. ஸோ கியூ வில் டேக் 3 seconds more to cross the tunnel. இந்த 3 secondsல எவ்வளோ லென்த் வந்து வெளியில போகும்னா, சி ஒரு செகண்ட்ல கியூவோட ஸ்பீட் வந்து 25 மீட்டர் per second. ஸோ இன் 3 seconds it will travel 75 meters. Okay, so that is the answer. So next question. A 270 meter long, a train is 270 meter long. It overtook a motorcyclist 36 traveling at 36 kilometer per hour in 27 seconds. Okay, இதை வச்சு நம்ம என்ன in 27 seconds சொல்லிருக்கோம். Okay, and hour later it overtook a cyclist in 18 seconds. Okay, so how long after the train overtook the cyclist would the motorcyclist overtook it approximately? Okay. இது வந்து 120. ஸோ இது எப்படி போடலாம்? இட் ஓவர்டுக் இட். இந்த ஃபர்ஸ்ட் லைனை வச்சு ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல ஓவர்டேக் பண்ணுதுன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. ஸோ அப்போ distance is equal to speed into time. Distance traveled by the train is the length of the train itself. So 270 அது வந்து speed of the train minus
36 கிலோமீட்டர் per hour. இது கிலோமீட்டர் per hourல இருக்கனால 5/80 மல்டிப்ளை பண்றேன். ஸோ இன்டூ 27 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ இது வந்து 19 இருக்கும். அகைன் இது வந்து ஒரு 45. ஸோ 45 இன்டூ 2ன்றப்ப அகைன் இது வந்து ஒரு 90 இருக்கும். 90 is equal to s minus 36. அப்போ ஸ்பீட் is equal to 90 plus 36, that is 126 கிலோமீட்டர் per hour தான் the speed of the train. ஓகேவா? speed of the train கரெக்டா போட்டுக்கணும். is equal to 5/18 into 27. இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது வந்து 90 டைம்ஸ். ஃபைல் இது பண்றப்ப 45 வராது. ஃபைல் இது பண்றப்ப 18 தான் இருக்கும். இந்த இடத்துல 18 தான் வந்திருக்கும். ஃபைவ் டிவைடட் பை 18 27. ஸோ இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ 1 3s are 3. இது வந்து 90 டைம்ஸ். 90ல 5ல டிவைட் பண்ணா இட் இஸ் 18. ஸோ 18 into 2 வந்து 36 is equal to s minus 36. So speed of the train is equal to 72 kilometer per hour. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெயின் வந்து மோட்டார் சைக்கிளிஸ்ட ஓவர்டேக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் இங்க இருக்கு, மோட்டார் சைக்கிளிஸ்ட் இங்க இருக்காங்க. ஸோ இட் ஓவர்டுக். இதுக்கப்புறம் 1 hour இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுது, தட் இஸ் 72 கிலோமீட்டர்ஸ். 1 ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இட் ஓவர்டுக் another cyclist in 18 செகண்ட்ஸ். இட் ஓவர்டுக் another cyclist in 18 செகண்ட்ஸ்னா நான் இந்த சைக்கிளிஸ்டோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஸ்பீட் இங்கே என்ன, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தான். டிஸ்டன்ஸ் வந்து என்ன, ட்ரெயினோட லென்த், தட் இஸ் 270. கரெக்டா? ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும், 72. இதுவும் வந்து ஓவர்டேக் தான் பண்ணுது. ஸோ இப்போ 72 மைனஸ் எஸ் இன்டூ 5/18. டைம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்கான், 18 செகண்ட்ஸ். 18 கேன்சல் ஆச்சு. ஸோ 5ல இதை நான் கேன்சல் பண்ணணுமா, டிவைட் பண்ணனா 54 வருமா? எஸ். அப்போ 54 is equal to 72 minus s. அப்போ s is equal to 72 minus 54, that is 64. 74க்கு 2 கம்மியா இருக்கு. ஸோ 18 கிலோமீட்டர் per hour. ஸோ இந்த சைக்கிளிஸ்ட் வந்து 18 கிலோமீட்டர் per hourல போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி பின்னாடி ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்கான்ல, அவனோட ஸ்பீடு வந்து என்ன, 36 கிலோமீட்டர் per hour. ஓகே, ஸோ இந்த சைக்கிளிஸ்ட் வந்து 36 கிலோமீட்டர் per hourல இருக்கான். இப்போ ட்ரெயின் வந்து 1 hour டிராவல் பண்ணுதுன்னா இந்த சைக்கிளிஸ்ட் 1 hour டிராவல் பண்ணிருப்பானா? அப்போ he will travel 36 கிலோமீட்டர்ஸ். இங்க வந்து 36 கிலோமீட்டர். அதாவது இந்த ட்ரெயின் வந்து ரெண்டாவது சைக்கிளிஸ்ட ஓவர்டேக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கும் ரெண்டாவது சைக்கிளுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளிஸ்ட் எப்ப ரெண்டாவது சைக்கிளிஸ்ட் வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க கேக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த தீஃப் அண்ட் போலீஸ் சம் மாதிரியே தான் இந்த சம் வந்து லாஸ்ட்ல ஒர்க் ஆகும். இது வந்து 36 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் போறவனோட ஸ்பீடு வந்து 36, ரெண்டாவது போறவனோட ஸ்பீடு வந்து 18. ஸோ தே வில் மீட் அட் அ பாயிண்ட் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் டிவைடட் பை 18 இஸ் ஈக்குவல் டு 36 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 36. ஸோ 18 இன்டூ 2 வந்து 36. ஸோ 2x is equal to 36 plus x. So x is equal to 36 kilometer. ஓகே, ஸோ இந்த x என்னன்னா 36 கிலோமீட்டர் தான். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, how long after the train overtook the cyclist would the motorcyclist overtake it approximately? ஓகே, இப்போ how long after the train overtook the cyclist. சைக்கிளிஸ்ட்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் சைக்கிள், ரெண்டாவதா இருக்கவங்க தான் வெறும் சைக்கிள். அப்ப ரெண்டாவதா இருக்கவன ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து இந்த சைக்கிளிஸ்ட் ஓவர்டேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. தட் இஸ் டோட்டலா 36 பிளஸ் 36 72 கிலோமீட்டர்ஸா இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளிஸ்ட் கவர் பண்றதுக்கு 2 hours ஆகும். ஸோ ஆன்சர் வில் பி 120 minutes. ஓகேவா? இவன் வந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணுமா, அப்பதானே வந்து இவன் வந்து ஓவர்டேக் பண்ணுவான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, 36 பிளஸ் 36. அதை வந்து ஸ்பீடு, இவனோட ஸ்பீடு வந்து 36 இன்டூ டைம். ஸோ 72 is equal to 36 into time na time is equal to 2 hours. Okay, so the answer for this is 2 hours or 120 minutes. Question la வந்து in minutes கேட்டிருந்திருக்காங்க. So the answer is 120 minutes. Okay, next question. So a train 180 meter long crossed a 120 meter long platform in 20 seconds. Okay, so இதை வச்சு என்னால ஸ்பீடு கண்டுபிடிச்சிட முடியும்.
and another train traveling at the same speed crossing an electric pole in 10 seconds. ஓகே, இதோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் கிடைச்சிடும். ஸோ இன் ஹவு மச் டைம் தே வில் கிராஸ் ஈச் அதர் வென் தே ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து 180 மீட்டர்ஸ் லென்த், ட்ரெயினோட லென்த் வந்து 180, பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 120. இந்த இதை வந்து கிராஸ் பண்றதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ 180 பிளஸ் 120 ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து என்னது தெரியாது, இன்டூ டைம் வந்து 20. ஸோ இந்த ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ல வரும். ஸோ 300 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ 20. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ரெண்டாவது ட்ரெயினும் அதே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஒரு எலக்ட்ரிக் போல 15 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா அந்த ட்ரெயினோட லென்த் தான் ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீடு வந்து 15, டைம் வந்து 10. ஸோ 150 மீட்டர்ஸ் வந்து ட்ரெயின் 2ஓட லென்த். இப்போ என்ன கேக்குறாங்க, ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா ஹவு லாங் வில் இட் டேக் டு கிராஸ் ஈச் அதர்னு கேக்குறாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இங்க இருந்து இப்படி போகுது, ரெண்டாவது ட்ரெயின் வந்து இங்க இருந்து இப்படி வருது. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 180 மீட்டர்ஸ், இது வந்து 150 மீட்டர்ஸ். ரெண்டோட ஸ்பீட் என்ன 15 மீட்டர் பர் செகண்ட் தான், இதுவும் 15 மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் டு கிராஸ் ஈச் அதர்? தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ஆட் த லென்த். ஸோ 180 plus 150 will be equal to 15 plus 15 into time. So 0, 13, 1, 3. So 330 is equal to 30 into time. So time is equal to 11 seconds. Okay. So when two trains are crossing each other in opposite direction, it will take 11 seconds for it to cross each other. Okay. Yeah. So the answer is 11 seconds. Okay. Next question. Mr. and Mrs. Gogol were traveling from town A towards town B. Okay. நடுவுல வந்து 3 டவுன்ஸ் இருக்கு, B, C, D ன்னு. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான சம் தான். அது வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா கோகுலும் அவனோட ஒய்ஃபும் என்ன பண்றாங்க, ஸோ கோகுலும் அவனோட ஒய்ஃபும் ஏல இருந்து சிட்டி ஈக்கு போறாங்க. ஓகேவா? சிட்டி ஏல இருந்து சிட்டி ஈக்கு போறாங்க. ஸோ நடுவுல வந்து பி, சி, டின்னு சொல்லி 3 ஸ்டாப்பிங் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிக்கு போனதுக்கு அப்புறம் கோகுலோட ஒய்ஃப் கேக்குறாங்க நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கோகுல என்ன சொல்றான்னா half the distance between the town C and D. அதாவது let the distance between A and B be x. ஓகேவா? ஸோ இந்த x வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா C plus D divided by 2க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. on reaching D 180 km from B. ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாங்கன்னா பிக்கும் டிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 180 கிலோமீட்டர்ஸ் சொல்றோம். ஓகே, ஆன் ரீச்சிங் இப்ப டில வந்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா how far is E from here? ஓகே, அதுக்கு கோகுல் என்ன சொல்றான்னா half the distance between the town B and C. அதாவது டில இருந்து ஈக்கு போறது. so let it be y kilometers. அப்ப இந்த y கிலோமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா B plus C divided by 2க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா find the distance between the town A and E. டோட்டல் லென்த் கேக்குறாங்க. எனக்கு வந்து B ல இருந்து D வரைக்கும் 180 தெரியும், x plus y ஓட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியல. இப்போ x plus y ஓட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம், நதிங் பிக் டீல். ஓகே, சோ x வந்து என்னன்னா C plus D divided by 2, y என்னன்னா B plus C divided by 2. அப்போ x plus y என்னவா இருக்கும்? see x y ரெண்டுலயுமே டினாமினேட்டர் 2 தான் இருக்கு. அப்ப நான் ஸ்ட்ரைட் அவே நியூமரேட்டர் ஆட் பண்ணிடுறேன். சோ என்னன்னா C plus D plus B plus C divided by 2. என்னன்னா C plus D plus B plus, அதாவது இந்த மொத்த லென்த் that is BD, that is BD divided by 2. BD ஓட லென்த் தான் நமக்கு தெரியுமா, that is 180 divided by 2 வந்து என்னது 90. அப்ப x plus y ஓட லென்த் வந்து 90. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே, சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா x plus 180 plus y. so x plus y வந்து 19 தெரியும், 90 plus 180 வந்து 270
kilometers. Okay. Yeah, the answer between the distance between the town A and E will be 270 kilometers. Okay. So next question. X started from point A towards point B. After 2 hours, Y started from B towards A. By the time X traveled 1/5 of the total distance. By that time X traveled 1/5 of the total distance. Okay. If Y speed is thrice that of X speed, find the difference in the time taken by X and Y to reach their destination. சார் கொஸ்டின்ல ஏதோ விட்டுட்டேன் பிகாஸ் இதுல வந்து இந்த கொஸ்டின் நல்லா தெரியும் எனக்கு. ஒய்யும் வந்து 1/5 டிராவல் பண்ணியிருப்பான். ஆமா, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்லயே பாதி ஒரு சென்டென்ஸ் விட்டுட்டேன். என்னன்னா ஆஃப்டர் X started from point A towards point B. After 2 hours, Y started from B towards A. So by the time X traveled 1/5 of the total distance, Y have also traveled the same. So இங்க என்னன்னா டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் Y have also traveled the same. ஓகே, ஸோ இங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் ஏ டு பி. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏ பி, ஏல இருந்து எக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஒய் பில இருந்து ஒய் வந்து ஸ்டார்ட் பண்றான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒய்யோட ஸ்பீடு வந்து எக்ஸோட ஸ்பீடை விட 3 times இருக்கு. ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஒய் இஸ் ஏ இஸ் 1, எக்ஸ் இஸ் 1 மீன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஒய் வில் பி 3. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஏ வந்து டிராவல் பண்ணிருப்பானா. ஸோ ஏ வந்து ஒரு 2x டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருப்பான். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா அடுத்து இதுக்கப்புறம் தான் ஒய் வந்து ஸ்டார்ட் பண்றான். பிகாஸ் ஏ ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒய் ஸ்டார்ட் பண்றான். ஸோ ஏ வந்து அட் த டைம்ல வந்து 2x டிராவல் பண்ணியிருப்பான். இப்போ என்ன சொல்றாங்க, பை த டைம் எக்ஸ் டிராவல்டு 1/5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். அவங்க மீட் பண்றதுதானா? ஸோ by the time y also traveled the same distance. So after 2 hours y started towards A. So by the time x traveled 1/5 of the total distance, y also traveled the same distance. So x வந்து 1/5 of the total distance travel பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து அதே டைம் தான் y-க்கும் ஆகுது. யா, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா x வந்து 1/5 of the distance டிராவல் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பானா, அந்த டைம் வந்து t-ன்னு எடுத்துப்போம். அப்போ y-க்கு எவ்வளவு டைம் இருக்கும்? t-2 பிகாஸ் எக்ஸ் ஏ வந்து ஆல்ரெடி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி எக்ஸ்ட்ராவா ஒர்க் அதாவது நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானா. ஸோ இஃப் ஏ டேக்ஸ் t hours மீன்ஸ் y will take t-2 hours to complete 1/5 of the total distance. ஓகே, அப்போ t hours t-2 hours. அப்ப நான் வந்து எனக்கு தான் ஸ்பீடோட ரேஷியோ தெரியுமா. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா 1/5 என்னன்னு கிடைச்சிரும். அப்போ 1/5 என்னன்னா ஹோல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க, இந்த டைம் தான் கேக்குறாங்க. ஈஸியான ஒரு சம் தான். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஸோ டைம் ஃபார் ஏ டு கவர் 1/5 டிஸ்டன்ஸ் அது என்னன்னா டி. அடுத்து டைம் ஃபார் பி டு கவர் 1/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் அது வந்து t-2. இப்ப ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து 1, ஸ்பீட் ஆஃப் பி வந்து 3a. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியுமா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். தட் இஸ் t into 1 will be equal to t-2 into 3. அப்ப t is equal to 3t minus 6. 6 is equal to 2t. So t is equal to 3. Okay, இப்ப t3 na what is the distance traveled by a? That is t into 1, that is 3. அப்போ 3 தான் என்னன்னா 1/5 of the distance. ஆர் நீங்க வந்து b க்கு கால்குலேட் பண்ணாலும் சேம் தான். t-2 வந்து தான் b வந்து அவ்வளவு டைமா. அப்ப 1 b யோட ஸ்பீட் வந்து 3. அப்போ 1 into 3 3 தான். ஸோ இன் எய்தர் ஆஃப் த கேஸ் பிகாஸ் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஓகேவா, இந்த ரெண்டு இதுலயுமே. ஸோ சி எப்படி நான்
t is equal to 3. அப்போ 1/5 of the distance is equal to 3 into 1, that is 3 kilometer. அப்ப total distance என்ன 1/5, அது வந்து 3 கிலோமீட்டர்னா total distance வந்து 15 கிலோமீட்டரா? ஓகே, இப்ப இந்த 15 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு ஏக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஏ ஓட ஸ்பீட் வந்து 1 கிலோமீட்டர் per hour, பி ஓட ஸ்பீட் வந்து 3 கிலோமீட்டர் per hour. So time for A is equal to 15/1, that is 15 hours. அடுத்து time for B என்ன 15/3, that is 5 hours. அப்ப டிஃபரன்ஸ் இந்த டைம் தான் கேக்குறான், that is 10 hours is the answer for this question. Okay, yeah, 10 hours is the answer. Next question. So Vicky ran from P and Q. So 1 2 3 4 5, yeah. So Vicky run from P to Q at x kilometer per hour. After reaching Q, he rested for x hours. Okay, R Q ல இருந்து R ல thrice the speed. Yes, நிறைய spelling mistake இருக்கு. He rested for R at R for x 3x hours. Okay, so இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் விக்கி வந்து P ல இருந்து Q க்கு போறான். ஓகேவா, x கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல. அதுக்கப்புறம் Qக்கு போனதுக்கு அப்புறம் x ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். அடுத்தது Qல இருந்து Rக்கு 3 times the previous speed, that is 3x கிலோமீட்டர் per hourல போறான். அடுத்தது Rல போனதுக்கு அப்புறம் 3x ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். அடுத்து he ran from R to S. Rல இருந்து Sக்கு twice the speed of Q and R, that is 3 2 sir 6x கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. he took a total of 30 hours for the journey. ஓகே, so 30 hours ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. PQ ஓட டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர், QR ஓட டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர், RS ஓட டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர். அப்ப டோட்டல் டைம் கால்குலேட் பண்ணிரலாமா? ஓவரால் டைம், டோட்டல் டைம் என்னவா இருக்கும்னா ஜர்னி டைம் JOURNEY பிளஸ் ரெஸ்ட் டைம். ஜர்னி டைம் என்ன ஃபர்ஸ்ட் 36 கிலோமீட்டர் எக்ஸ்ல போறானா, அப்ப 36/x பிளஸ் அடுத்து 36 3xல போறான், 36 divided by 3x பிளஸ் அடுத்தது 36 6xல போறான், 36 divided by 6x. இப்ப ரெஸ்ட் எடுத்த டைம் x 3x, x plus 3x. ஸோ இது 1, இது வந்து 12, இது 1, இது 6. அப்ப இங்க என்ன இருக்குன்னா 36/x plus 12/x plus 6/x plus 4x. இது எல்லாமே லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ நான் ஆட் பண்றேன். ஸோ 36 plus 12 plus 6, ஃபர்ஸ்ட் 12 plus 6 வந்து 36 வந்து இது என்னது 48, 48 plus 6 என்ன 50 51 40 49 50 51 53 54, that is 54 divided by x is plus 4x, that is 54 plus 4 into x என்னது 4x square divided by x. okay, yeah, இந்த டோட்டல் டைம் தான் 30 hours ன்னு சொல்லிட்டானா. yeah, so the total time is equal to 30 hours. இப்போ 4x square plus 54 is equal to 30x. அப்போ 4x square minus 30x plus 54 is equal to 0. 2ல நான் டிவைட் பண்றப்ப 2x square minus 15x plus 27 is equal to 0. அப்ப நான் இது வந்து 2 into 27. so 2 into 9 into 3, அப்போ 6 into 9 minus 6 minus 9. இப்போ divided by 2 divided by 2 1 3. so x minus 3 into 2x minus 9 is equal to 0. so x is equal to 3 or x is equal to 9/2. okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க, x ஓட வேல்யூ is an integer னு சொல்லிட்டான். so integer means the value for x will be 3. so the answer is 3. find the value of x na the value for x is 3. okay, yes.
Next question. Two persons A and B are running around a circular track of length 1800 meters and speeds on the 40 meter per minute, 50 meter per minute. Both of them start running simultaneously at the same point in the same direction, but B reverses his direction every time he completes one round. Okay, B வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றாங்க. After how many time they will meet each other for the first time? So circular track ஓட இது வந்து 1800 meter. ஓகேவா? So 1800 meters. ரவுண்ட் வேற கொடுத்துக்கல. A ஓட ஸ்பீட் என்ன 40 50. So A B 40 meter per minute, B வந்து 50 meter per minute. ஓகேவா? இது வந்து ஸ்பீடு. அப்ப டைம் என்னவா இருக்கும்? So A க்கு வந்து எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? That is 1800 divided by 40. That is 45 seconds. அடுத்து இவனுக்கு வந்து B க்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? 1800 divided by 50. That is 36 seconds. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஒரே பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே டைரக்ஷன்ல. கரெக்டா? A and B start around a circular track of length respectively. Both of them start simultaneously at the same point and same direction. ஓகே, இப்போ ஏவும் பியும் ரெண்டு பேருமே இங்கே தான் ஸ்டார்ட் பண்றாங்க, A B. இப்போ என்ன பண்றான்னா, யாரு ஃபர்ஸ்டா முடிப்பா? B தான் ஒரு ரவுண்ட சீக்கிரமா முடிச்சிருவான். கரெக்டா? B வந்து 36 செகண்ட்ஸ்லயே வந்து ஒரு ரவுண்ட முடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்னன்னா, B வந்து ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவான். தட் இஸ் B ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிருவான். இப்போ ஃபர்ஸ்ட் B 36 செகண்ட்ஸ்ல முடிச்சிருவானா? அப்ப A வந்து 36 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ரவுண்ட் ஓடி இருப்பான், அதாவது எவ்வளவு மீட்டர் ஓடி இருப்பான்னு பார்ப்போம். அப்போ 1 மினிட்ல, இது வந்து செகண்ட்ஸ் இல்ல மினிட், பிகாஸ் மீட்டர் பெர் மினிட்டா. ஸோ நான் வந்து இந்த யூனிட்டை மாத்தி எழுதிட்டேன். 45 மினிட்ஸ் ஆகும், பிக்கு வந்து 16 மினிட்ஸ் ஆகும். ஸோ A வந்து 1 மினிட்ல 40 மீட்டர்னா 36 மினிட்ஸ்ல எவ்வளவு போயிருப்பான்? 40 into 36, that is 6 4s are 20, 4 4 3 so 12 13 14 1440. Yeah, so 1440 meters வந்து A ஓடி இருப்பான். So remaining எவ்வளவு இருக்கும்? 1800ல 1440 போச்சுன்னா 7, இங்க 60 வரும், 360 meters. So A வந்து இங்க இருப்பான்னு வச்சுப்போம், B வந்து இங்க இருக்கான், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 360. இப்ப A வந்து இப்படி போறான், B வந்து இப்படி வர்றான். So A ஓட ஸ்பீட் நமக்கு தெரியுமா? 40 மீட்டர் per minute. B வந்து 50 மீட்டர் per minute. அப்போ 360 மீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 360 is equal to 40 plus 50 into time, because they both are running in the same direction. So 360 is equal to இது வந்து 90 into T. So T is equal to 4 minutes. Yeah. So T வந்து 4 minutes, அதாவது 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் 4 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டோட்டலா தே வில் டேக் 40 மினிட்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் 40 மினிட்ஸ் தே வில் மீட் ஈச் அதர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். யா, ஸோ த ஆன்சர் இஸ் 40. ஓகே, ஸோ இது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஏவோட ஸ்பீடு கொடுத்துட்டான், பியோட ஸ்பீடும் கொடுத்துட்டான். ஏ வந்து 40 மீட்டர் per minute, பி வந்து 50 மீட்டர் per minute. அப்போ ஏ வந்து ஒரு ரவுண்ட் ஓடி முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும், பி ஓடி முடிக்கிறதுக்கு 36 நிமிஷம் ஆகும். அடுத்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, பி ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சிட்டான்னா அவனோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிப்பான். அப்ப பி வந்து 36 நிமிஷத்துல திரும்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிருப்பான். ஏ வந்து 36 நிமிஷத்துல 1440 மீட்டர்ஸ் தான் ஓடி இருப்பான். அவனுக்கு இன்னும் எவ்வளவு மீட்டர் ஓடணும்? 360 மீட்டர்ஸ் ஓடணும். பட் இப்ப இந்த 360 மீட்டர்ல பி வந்து ரிவர்ஸ்ல ஓடி வர்றான். சோ அப்ப ஏவும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. சோ அந்த 360 is equal to sum of their speeds. சோ இந்த 360 மீட்டர்ஸ் they will meet each other in 4 minutes. ஆல்ரெடி 36 மினிட்ஸ் ஆச்சு பி வந்து அங்க போறதுக்கு. அங்க இருந்து அடுத்த ஒரு 4 மினிட்ஸ் டிராவல் பண்ணானா ஏவை வந்து மீட் பண்ணிடுவான். சோ the answer is 40 minutes from the starting. They will it will take for them to meet for first time. Okay, next question. So in a 1000-meter race, A reaches the finishing line 5 seconds earlier than B and beats B by 50 meter. What is the speed of A? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சி, A வந்து
ஒரு 1000 மீட்டர் ரேஸா? இது ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. See, ஒரு 1000 மீட்டர் ரேஸ், இதுல ஏ வந்து முடிச்சிடறான், பி வந்து 50 மீட்டர் தள்ளி இருக்கான். அடுத்து டைமும் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் இஃப் ஏ டேக்ஸ் எக்ஸ் ஹவர்ஸ் எக்ஸ் மினிட்ஸ்னா பி வில் டேக் எக்ஸ் பிளஸ் 50 செகண்ட்ஸ். அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 செகண்ட்ஸ். சி மாத்தி எழுதிட்டேன், 15 போட்டேன். எக்ஸ் பிளஸ் 5 செகண்ட்ஸ். அப்ப இந்த கொஸ்டின்ல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த 5 செகண்ட்ல பி வந்து 50 மீட்டர் ஓடிடுவான். ஓகேவா? சோ பி டேக் 5 seconds to run 50. Just a minute. Nice. Page. So yes. Yeah. B take 5 seconds to run 50 meters. அப்போ speed of B என்ன? 10 meter per second. ஓகேவா? So 10 meter per second தான் B of speed of B. அப்ப B க்கு எவ்வளவு டைம் ஆகும் அந்த ரேஸை முடிக்கிறதுக்கு? So total time for B is equal to 1000 by 10, that is 100 seconds ஆகும். அப்போ ஏ வந்து 5 செகண்ட் முன்னாடியே ஓடிடுவானா? அப்ப ஏ will take 95 seconds to cover 1000 meters, ரைட்டா? So ஏ will take 95 seconds to cover 1000 meter. So speed of A என்ன? That is 1000 divided by 95, 200 divided by 19. So 200 by 19 na, that is அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணா 1 19 10. So 1 10 by 19 மீட்டர் பர் செகண்ட். இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். யா 10 1 10 by 19 தானே ஆன்சர். 10 10 by 19 10 10 by 19. So A will take 95. Okay, 200 இது 19. 200 by 19 1 9 for 9. So remainder 1. 10ன்றப்ப 1 10 by 9 இல்லையே. So speed of A is equal to 1000 meters on race. Yeah. 200 by 9. So remainder இது வந்து 1. இது மேல 0 மேல போயிருந்துச்சுன்னா ஸோ இது வந்து 19 plus இது வந்து 200 வராது. ஏன் டிவிஷன்ல என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? 200 by 19 தானே. ஸோ 200 by 19 10 10 by 19 190 plus 10 200 by 19. Yeah, 10 10 by 19 தான் ஸ்பீட். சி 200 by 19 10. ஸோ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் தான் ஒர்க் ஆகும். 1ன்னு போட்டு வச்சிருக்கேன். 10 1 இந்த 0 மேல வந்துருது. Yeah, so 10 10 by 19 is the answer. See 200 divided by 19. Okay. Yeah, so 200 divided by 19, that is 10 10 by 19 will be the answer. Okay, 200 19 1 times 19 balance வந்து 1. Okay, நான் 10 இங்க கொண்டு வரணும். 10 இங்க வராது. ஸோ நான் வந்து 0 போட்டணும்ல மேல, அப்புறம் தான் பாயிண்ட் வைப்பேன். அப்போ இங்க 10க்கு ஸோ என்னன்றது பார்க்கணும். Next, so a car traveled a distance of 900 kilometer. Okay, it developed an engine problem. Oh, இந்த question. So இதே மாதிரி ஒரு question வந்து போன வீடியோலயும் பார்த்திருப்போம். Okay, so this is an interesting question.
இங்க என்னன்னா ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு, தட் இஸ் 900 கிலோமீட்டர். இங்க ஒரு கொஞ்ச தூரத்துக்கு வந்து என்னோட கார் வந்து நல்லா போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதோட ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ லெட் த ஸ்பீட் ஆஃப் த கார், ஓகே, ஒரிஜினல் ஸ்பீட் வந்து எஸ்னா இன்ஜின் ஃபால்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 3/5 ஆஃப் தி எஸ்ல தான் போகுது. ஸோ டியூ டு திஸ் இன்ஜின் ப்ராப்ளம் நான் வந்து போக வேண்டிய இடத்துக்கு 2 ஹவர்ஸ் லேட்டா போயிருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, போன தடவை ஒரு இடத்துல இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சா, ஸோ அந்த இடத்துல ஆகாம ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தள்ளி என்னோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா இட் வில் டேக் ஒன்லி 1 ஹவர் லேட். தட் இஸ் 2 மணி நேரம் லேட்டா போனவன் 1 மணி நேரம் தான் லேட்டா போயிருந்திருப்பேன். ஓகேவா? சோ இப்போ என்னன்னா இந்த 150 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ஸ்பீடு அண்ட் 2/3 ஆஃப் த 3/5 ஆஃப் த ஸ்பீட்ல போறதுக்கு டிஃபரன்ஸ் இந்த டைம் தான் 1 ஹவர். ஓகேவா? சோ இதை வச்சு எனக்கு ஒரிஜினல் ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ 150 divided by 3/5 of 5 of the speed minus 150 divided by s. கரெக்டா? இங்க எழுதிட்டேனா? so 150 divided by 3/5 s. okay, divided by 3/5 s minus 150 divided by s, that is equal to 1 hour. so 1 இது வந்து 50, இது மேல போச்சுன்னா 250 divided by s minus 150 divided by s is equal to 1, that is 100 by s is equal to 1, s is equal to 100 kilometer per hour. ஓகேவா? so actual speed என்னன்னா 100 kilometer per hour. அப்போ 3/5 of the 100 kilometer per hour வந்து 60 into 100 னா 20, yeah, so 60 தான் 3/5 of the kilometer per hour. ஓகேவா? இப்போ 900 கிலோமீட்டர்ல கொஞ்சம் தூரத்துக்கு வந்து 100ல போறேன், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து 60ல போறேன். சோ இப்போ என்ன ஆகுது, இப்போ நார்மலா 900 நான் வந்து 100 கிலோமீட்டர் ஆக்சுவலான டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் ஸ்பீட்ல போனா எனக்கு என்ன டைம் கிடைக்கும்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. அப்ப 900 டிஸ்டன்ஸ 100 ஸ்பீட்ல போனா டைம் என்னவா இருக்கும்? டைம் இஸ் ஈக்குவல் டு 9 ஹவர்ஸ். பட் இந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆன கூத்து இதெல்லாம் ஆனதுனால என்னாச்சுன்னா எனக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 11 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 11 ஹவர்ஸ்ல for certain distance, for certain time I traveled for 100, and for the remaining 11 minus x I traveled the at 60 kilometer. All together I covered 900 kilometer. அப்போ 100x plus 60 into 11 minus x is equal to 900. அப்போ 100x plus 660 minus 60x is equal to 900. அப்போ 40x is equal to 900 minus 660. அப்போ 900 minus 660 என்ன? 40, இது வந்து 8, so 240. so 40x is equal to 240 னா x is equal to 6 hours. அப்ப for 6 hours I traveled at 100 km per hour. ஓகேவா? அப்போ 6 ஹவர்ஸ்னா 600 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருப்பேன், நார்மல் ஸ்பீட்ல. அண்ட் த ரிமைனிங் 300 கிலோமீட்டர் வந்து 3/5 ஆஃப் த ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித்தவுட் எனி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஸ்பீட் ஓவர் தட் பார்ட். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம 600 கிலோமீட்டர் போயிருக்கேன், அண்ட் அந்த 600 கிலோமீட்டரை நான் 100 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல கவர் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கொஸ்டின். ஓகே, இது வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கும். என்னன்னா ஒரு நார்மலா என்ன சொல்றது, ஒரு ஊருக்கு நான் இங்க இருந்து நான் ஒரு ஊருக்கு போறேன். என்னாச்சுன்னா போற வழியில ஒரு இடத்துல வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு நார்மலா போற ஸ்பீடை விட 3/5 ஆஃப் த ஸ்பீட்ல தான் நான் வந்து டிராவல் பண்ணிருக்கேன். அடுத்த கண்டிஷன் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல இன்ஜின் ஃபெயில் ஆச்சா, அந்த இடத்துல ஃபெயில் ஆகாம ஜஸ்ட் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நார்மலா போயிட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து போக வேண்டிய இடத்த விட போன டைம் வந்து 2 மணி நேரம் லேட்டா போனேன், இந்த டைம் வந்து 1 மணி நேரம் தான் லேட்டா போறேன். தட் இஸ் இந்த 150 கிலோமீட்டரை நான் நார்மல் ஸ்பீட் அண்ட் 3/5 ஆஃப் த ஸ்பீடு இந்த ஸ்பீட்ல டிராவல் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் இந்த டைம் வந்து 1 ஹவர். ஓகே, அதை வச்சு நான் நார்மல் ஸ்பீடு கால்குலேட் பண்ணிட்டேன், தட் இஸ் 100. இப்ப ஆக்சுவலா 900 கிலோமீட்டர் நான் 100ல போனேன்னா எனக்கு 9 ஹவர்ஸ் ஆகும். பட் இந்த கண்டிஷனால என்னாச்சு, ஐ எம் கெட்டிங் 2 ஹவர்ஸ் லேட். தட் இஸ் ஐ டிராவல்டு இன் 11 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 11 ஹவர்ஸ்ல பார்ட் ஆஃப் த ஹவர் வந்து ஐ டிராவல் இன் நார்மல் ஸ்பீட். ஓகே, ஸோ லெட் தட் பி எக்ஸ் ஹவர்ஸ்.
the remaining time 11 minus x hours நான் 60ல டிராவல் பண்ணிருப்பேன். சோ அப்போ 11 into x plus 60 into 11 minus x is equal to 900 போட்டோம்னா எவ்வளவு நேரத்துக்கு நான் நார்மல் ஸ்பீட்ல போனேன் அப்படின்ற கணக்கு வந்து எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து அதை கண்டுபிடிச்சேன் 6 ஹவர்ஸ்க்கு நான் நார்மல் ஸ்பீட்ல போயிருக்கேன். அப்ப 6 ஹவர்ஸ்க்கு நார்மல் ஸ்பீட்னா நார்மல் ஸ்பீட் வந்து 100 km/h. So 6 into 100 is equal to 600. So for 600 km I traveled in normal speed, and for the last 300 I traveled in that 3/5 of the speed. Okay, yeah. So I think we came to the last question. Okay, yeah. So this is the last question. இதுவும் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ ஒரு 500 மீட்டர் ரேஸ A beats B by 440 meters. That is இங்க A இருப்பான், இங்க B இருப்பான். சோ A வந்து 500 மீட்டர்ல இருப்பான், B வந்து 460 தான் டிராவல் பண்ணிருப்பான். அடுத்து in a 1000 meter race B beats C by 40 meters. ஓகே, B வந்து 1000ல இருக்கப்ப C வந்து 960ல இருப்பான். ஓகேவா? இப்ப இதே 500 மீட்டர் ரேஸ்ல C எங்க இருப்பான்றது கண்டுபிடிச்சலாமா? தட் இஸ் இப்ப B வந்து 1000 ஓடுறப்ப C வந்து 960ல இருப்பான். ஓகேவா? அப்போ B வந்து 460 மீட்டர்ஸ் ஓடி இருக்கப்போ C எவ்வளவு ஓடி இருப்பான்? அப்ப x is equal to 960 into 460 divided by 1000. ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 46 into 96 என்ன? இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. போன வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட்ஸ் எடுத்திருப்பேன். சோ அந்த மாதிரி இல்லாம இது இன்னொரு ஒரு மெத்தட். ஓகேவா? 6 6 are 36, 24 25 26 27, 6 9 6 are 54, 9 4 are 36, 41, இங்க வந்து 11. So x is equal to 441.6 meters. That is B வந்து 460 மீட்டர் ஓடி இருக்கப்ப C வந்து 441.6 meters ஓடி இருப்பான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இன்ன A beats B C by 14.6 seconds in a 500 meter race. அதாவது 500 டிஸ்டன்ஸ் A டிராவல் பண்றதுக்கும் C டிராவலுக்கும் இருக்க டைம் டிஃபரன்ஸ் வந்து 14.6. so that is அப்படி இல்லைன்னா இது மாதிரி வச்சுக்கலாமா? C வந்து எவ்வளவு தூரம் ஓடணும்? 441.6. அப்ப 500க்கும் C-க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 441.6. இது 4, இது 9, இது 9, இது 10. சோ இங்க வந்து 4 இருக்கும், இங்க 8 இருக்கும், இங்க வந்து 5 இருக்கும். இந்த 58.4 meters C will cover in 14.6 seconds. ஓகேவா? சோ C will cover 58.4 meters in 14.6 seconds. அப்போ ஸ்பீட் என்ன? C ஓட ஸ்பீட் that is 58.4 divided by 14.6, that is 584 divided by 146. 4 times வராது, 4 times தான் வருமா? So 146 into 4 என்ன? 6 4 are 24, 4 are 16 17 18, 4 5 84. Yeah, so the speed of C is 4 meter per second. Okay, so C ஓட ஸ்பீட் வந்து என்னன்னா 4 meter per second. இப்ப இத வச்சு வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்ப क्वेश्चन என்ன கேக்குறானா, find the time taken by B to run 2.4 kilometers. So find the time taken by B to run 2.4 kilometer. இப்போ எனக்கு வந்து C ஓட ஸ்பீட் வந்து 4 meter per second ன்னு எனக்கு தெரியுமா? See, இப்போ எதை ஈக்குவேட் பண்ணலாம்? இந்த 441.6 C எவ்வளவு டைம்ல ஓடுறானோ அதே டைம் தானே B வந்து 460 மீட்டர் ஓடி இருப்பான். ஸோ தட் இஸ் இப்போ வந்து ஸ்பீடை ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? இந்த ஸ்பீட் இல்ல, டைமை ஈக்குவேட் பண்றேன். ஸோ டைமை ஈக்குவேட் பண்றதுனால எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா B யோட ஸ்பீடு வந்து எனக்கு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே போட்டோம்னா ஒரு டயக்ராம் போட்டோம்னா A வந்து 500ல இருப்பான், B வந்து 460ல இருப்பான், C வந்து 441.6ல இருப்பான். அப்ப C க்கு எவ்வளவு டைம் ஆகும்?
441 divided by 6 by 4. அதே டைம் தான் B க்கு ஆயிருக்கும், that is 460 divided by B. இப்போ B ஓட ஸ்பீட் என்னவா இருக்கும், that is 460 into 4 divided by 441.6 மீட்டர் per செகண்ட். இதுதான் B ஓட ஸ்பீடு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா B வந்து 2.4 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேக்குறாங்க. சோ 2.4 கிலோமீட்டரா, that is 2400 2400 மீட்டர். அத வந்து ஸ்பீட் இன்டு டைம் தான், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் ஆஃப் B தான் நமக்கு தெரியும் 460 into 4 460 into 4 divided by 441.6 441.6. ஸோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சு. ஸோ இது வந்து 4ல கேன்சல் பண்ணனா 110.4. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கும்னா 240 into 110.4 divided by 46 is equal to time. இது வந்து இன் செகண்ட்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஜீரோ வச்சு இதை நான் ஹோல் நம்பரை மாத்திடுறேன். ஸோ 24 into 1104 divided by 46. ஓகே, இது வந்து 12, இது வந்து 23. ஸோ 1104 23ல டிவைட் பண்ணி பார்ப்போம். 1104 divided by 23 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ்ன்றப்ப 15, 4 டைம்ஸ் தான் வரும். 4 3s are 12, 4 2s are 8, 92. ஸோ 92ன்றப்ப அங்க ஒரு 10 இங்க 8, ஸோ 118 184. ஸோ 184க்கு 6 டைம்ஸ் வருமா? 8 டைம்ஸ்னா 8 3s are 24, 8 2s are 16, 16 plus 2 18. யா, ஸோ இது வந்து 48. அப்ப டைம் என்னன்னா 12 into 48 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், ஆன்சர் வந்து மினிட்ஸ்ல கேட்டிருக்கானா. ஸோ மினிட்ஸ்னா என்ன பண்ணணும், அதை வந்து 60ல டிவைட் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் 12 into 48 என்னன்னு பார்த்துருவோம். 48 12 96 48 48னா 57. யா, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 576 செகண்ட்ஸ். 600 செகண்ட்ஸ்னா 10 மினிட்ஸ். அப்போ 9 மினிட்ஸ்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? 9 6 are 54, 540 செகண்ட்ஸ் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஒரு 36 செகண்ட்ஸ் இருக்கா. இந்த 36 செகண்ட்ஸ் வந்து அப்போ 9 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ். இந்த 36 செகண்ட்ஸ் நான் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணனும்னா டிவைடட் பை 60 போடுறேன். அப்ப 6 10 0.6, அப்பனா 9.6 மினிட்ஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, கரெக்டா? கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஏ வந்து 500 மீட்டர் ரேஸ 40 மீட்டர் வந்து, அதாவது ஏவும் பியும் 500 மீட்டர் ரேஸ் ஓடினாங்கன்னா ஏ 500 முடிக்கிறப்ப பி வந்து 460ல இருப்பான். அதே 1000 மீட்டர் ரேஸை வந்து பியும் சியும் ஓடினாங்கன்னா பி 1000 முடிக்கிறப்ப சி வந்து 960ல தான் இருப்பான். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பி வந்து 1000 ஓடுறப்ப சி 960ல இருப்பானா, அப்ப பி 460 ஓடி இருந்தப்ப சி எங்க இருப்பான்னு பாக்குறேன். அப்ப பி வந்து 460 மீட்டர் ஓடுறப்ப சி வந்து 441.6 மீட்டர் தான் ஓடி இருப்பான். அப்போ 500 மீட்டர் ரேஸோட ஏபிசியோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து 500 மீட்டர் ரேஸ சியை வந்து 14.6 செகண்ட்ஸ்ல தோக்கடிக்கிறான். அப்ப சி வந்து இன்னும் எவ்வளவு தூரம் ஓடணும்? 54.8 மீட்டர்ஸ் ஓடணும். அந்த 58.4 மீட்டரை 14.6 செகண்ட்ஸ்ல ஓடிடுவானா சியோட ஸ்பீட் வந்து 4 மீட்டர் per செகண்ட். ஓகேவா, இப்ப அதே வச்சுட்டு நான் பியோட ஸ்பீடை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகேவா, இப்ப நமக்கு தெரியுமா பி வந்து 460 மீட்டர் ஓடுறதுக்கு எடுத்துக்கிற டைமும் சி வந்து 441.6 அந்த மீட்டர் ஓடுறதுக்கு எடுத்துக்கிற டைமும் சேமா இருக்கும். இப்ப சியோட டைம் என்ன, தட் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். 441 divided by 4 will give me the time taken for C, and that same time will be equal to 460 divided by speed of B. அப்போ நான் அந்த கால்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணாம வச்சிட்டேன். B ஓட ஸ்பீட் வந்து என்னன்னா 460 into 4 divided by 441.6. இது வந்து இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்ல. அடுத்து என்ன கேக்குறாங்க, இந்த ஸ்பீடை வச்சு B வந்து 2.4 கிலோமீட்டர் ரேஸ் ஓடுனானா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 576 செகண்ட்ஸ் வரும். அந்த செகண்ட்ஸ் வந்து நான் மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா ஸோ த ஆன்சர் இஸ் 9.6 மினிட்ஸ். ஓகே, so that's all with the session. Okay, so time and workலயும் so I think it is over. Okay, so if possible I will bring some other questions or else I will go to the next topic. So the next topic I will bring PPL, that is a percentage profit and loss. Okay, so yeah students, so that's all with the session. Okay,
We will meet in the next class. Thank you.